அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் இவர்தான். அவரை கண்டுகொள்வதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கும் அற்புதமான நேரமாக குருவினுடைய உச்ச பயிற்சி எப்படி மேசராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெறுகிறாருங்க. அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 11ஆம் தேதி வரை அதிசாரமாக உச்சம் பெற்றிருக்கிறார். அதே வேளையில் அக்டோபர் 18 என்பது ஒரு வாரம் முன்னதாகவோ பின்னதாகவோ, அதே போன்று நவம்பர் 11 என்பது 18ஆக இருக்கலாம். ஏனென்றால் அது திருக்கணிதத்தின்படியும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படியும் இந்த தேதிகள் என்பது மாறும். ஆனால் உறுதியாகவே குரு பகவான் இந்த வேளையில் உச்சம் பெற போகிறார். எனவே உச்சம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது சுமார் ஒரு மாத காலத்திற்கு அவர் வக்ரம் பெறுவதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த நேரம் என்பது உச்சபலம் பெற்று வலுவாக வலம் வர போகிறாருங்க. என்றால் இந்த வேளையில் அதிசாரமாக அக்டோபர் 18ஆம் தேதி முதல் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக நவம்பர் 11ஆம் தேதி முதல் வக்ரகதியில் திரும்புகிறார். உச்சம் பெற்ற அமைப்பில் வக்ரம் பெறக்கூடிய குரு பகவான் டிசம்பர் மாதத்தில் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்கிறார். மிக வலுவாக மார்ச் மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று மீண்டும் மே மாதத்தின் இறுதியில் அல்லது ஜூன் மாதத்தின் முதல் வாரத்தில் மிக வலுவாக மீண்டும் உச்சம் பெறுவாருங்க. இப்படி குரு பகவானினுடைய அதிசார பயிற்சி அமையக்கூடிய இந்த வேளையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது ராசிக்கு மிகவும் சகாயமானவர் என்று சொல்லிவிடலாம் குரு பகவான். என்றால் அவ்வளவு நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். பாக்யாதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது 12ஆம் இடத்தின் அதிபதி மோட்ச இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். எனவே நிம்மதி, பல்வேறு வகையில மகிழ்ச்சி, மனநிறைவு போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. அதிலும் குறிப்பாக 9இல் குரு என்றாலே உச்சபட்ச வளர்ச்சி கிடைக்கும். அந்த இடத்தின் அதிபதியாகவே அவர் இருப்பதால் இந்த வேளையில் அதிசாரமாக உச்சம் பெறுவது என்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல்வேறு வகையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் சரியாக பயன்படுத்தி கொண்டால் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபரை கண்டுகொள்வதோடு மட்டுமல்லாது அவரை உங்களது வாழ்வில் இருந்து முற்றிலுமாக விலக்குவதோடு உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் கிடைக்கும். ஏனென்றால் சுகஸ்தானமாகிய 4இல் அதிசாரமாக உச்சம் பெறுகிறாருங்க குரு பகவான். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய 6 இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். இதில் ஒரு இடமான பாக்யஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சுகஸ்தானத்தில் வலுவாக உச்சம் பெற்று அமர்வது உறுதியாகவே மிக சிறப்பான வாய்ப்புகளை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபரை கண்டுகொள்வதோடு மட்டுமல்லாது எதிர்பாராத முன்னேற்றங்களை அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறார். குருவின் பார்வை 8, 10, 12 ஆகிய இடங்களில் கிடைப்பதால் பல்வேறு வகையான தோஷங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் உறுதியாகவே விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்பத்தில் பல சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும். நீண்ட நாள் தீர்க்க முடியாத பிரச்சனை என்று இருந்த பல பிரச்சனைகள் சிறப்பாக தீர்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. சுப விரயம் அதிகரிக்கும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆர்வம் மிகப்பெரிய அளவில் கிடைக்கும். அது மட்டுமல்லாது தொழில் வியாபாரத்தில் பாதிப்புகளை தகர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம்
அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. அதே போன்று பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் எளிதில் நிறைவாகும். பொருளாதார ரீதியான வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கும். வாங்கிய சொத்துக்களை விற்க போகிறோமே என்று கவலை கொள்ள வேண்டாம். அதைவிட சிறப்பான சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சக பணியாளர்கள், உயர் அதிகாரிகள், குடும்ப உறுப்பினர்கள் என அனைவருடனும் சற்று கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆனால் சற்று அனுசரித்து செல்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் முதல் பாதம் வரை இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறார் குருவின் உச்சம். இது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சுப நிகழ்வுகள் உறுதியாகவே கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது புதிய வேலை வாய்ப்பு, எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு போன்றவை இந்த தருணத்தில் சுகஸ்தானத்தில் அர்த்தாஷ்டக குருவாக அமரக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கிறது. உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமையும் நல்ல வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படி அதிரடியான பலனை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் யார் என்று கேட்டால் அது நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே சொல்லிவிடலாம். அது உங்களுடன் இருக்கக்கூடிய நபர்கள் என்று நிச்சயமாக சொல்லிவிட முடியும். அது மட்டுமல்லாது இது ஒரு நபர்களை மட்டும் குற்றம் சாற்றுவது சரியான ஒன்றாக இருக்காது. ஏனென்றால் உங்களுடன் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களது நலம் விரும்பியாகவும் கூட இருக்கலாம். சில நேரத்தில் சுயநலமாக அவர்கள் செயல்படுவதால் உங்களுடைய வாழ்வில் பல பிரச்சனைகளையும் சிரமங்களையும் சந்திக்கக்கூடிய சூழல் உண்டு. எனவே இந்த வேளையில் சற்று கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களை நிச்சயமாக தவிர்க்க முடியும். உங்களுடன் இருப்பவர்களின் உண்மையான எண்ணங்களையும் நோக்கங்களையும் கண்டறிந்து கொண்டால் உங்களை அழிக்க துடிக்கும் மர்மநபரை கண்டறிந்து உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவர்களை விலக்குவதால் சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும். அது மட்டுமல்லாது உங்களுடன் இருப்பவர்களை மட்டும் முழுமையாக குற்றம் சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் உங்களை அழிக்க துடிக்கும் மிக முக்கியமான இன்னொரு மர்ம நபர் யார் என்றால் உங்களிடம் இருக்கக்கூடிய எதிர்மறையான சிந்தனை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய நேர்மறையான சிந்தனையை அது முற்றிலுமாக அழித்து விடுகிறது. அதன் காரணமாக சில செயல்களை செய்ய முடியாமல் எதிர்மறையான எண்ணங்களால் எந்த ஒரு முயற்சியையும் செய்யாமல் எதிர்மறையான சிந்தனையின் காரணமாக அதாகிடுமோ இதாகிடுமோ என்ற கற்பனையான அச்சத்திலும் பயத்திலும் எந்த ஒரு பணியையும் செய்யாமல் நாம் தோல்வியடைய செய்து விடுகிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே உங்களை அழிக்க துடிக்கும் மர்மநபராக இருக்கக்கூடிய உங்களது எதிர்மறையான சிந்தனையை இந்த தருணத்தில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் மாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது உங்களுடன் இருக்கக்கூடிய போலியான நபர்களின் உண்மையான குணத்தை கண்டறிந்து அவர்களை உங்களது வாழ்வில் இருந்து விலக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் இந்த வேளையில் உச்சம் பெற்று சுமார் 1 மாத காலம் வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதற்கு பிறகு வக்ரகதியிலும் 1 மாதம் வலம் வருவார். எனவே குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தடையில்லாமல் மேசராசிக்காரர்களுக்கு சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. குருவின் பார்வை அஷ்டமஸ்தானம், கர்மஸ்தானம், விரயஸ்தானம் ஆகிய இடங்களை பார்ப்பதால் உடல் ரீதியாக சந்திக்கக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். இந்த தருணத்தில் எதிர்பாராத வீண் விரய செலவுகள் என்று இருக்கக்கூடிய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உடல் ரீதியாக சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டாலும் அவற்றை எளிய மருத்துவ சிகிச்சையால் குணம் செய்து கொள்ள முடியும். ஏனென்றால் சுகஸ்தானத்தில் அர்த்தாஷ்டக குருவாக இருக்கிறார். எனவே இந்த வேளையில் விளைச்சலும் பணிச்சுமையும் சற்று அதிகமாக தான் இருக்கும். பயணங்களும் அதிகமாக மேற்கொள்ள வேண்டிய சூழலாக அமையலாம். ஆனால் இப்படி சில விளைச்சல் இருந்தாலும் அதற்கேற்ற நல்ல பலன் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், மனதில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான குழப்பங்கள் இந்த தருணத்தில் நீங்கும். எதிர்கால நலனை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் குருவினுடைய உச்சம்
மிக அற்புதமான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. மேசராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் குடும்ப கவலைகள் அலுவலகத்தில் பாதிக்காத வகையில் இந்த தருணத்தில் மனதை ஒருநிலைப்படுத்தி சற்று அலுவலகம் சார்ந்த பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த மேசராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உச்சம் பெறுவதால் முன்கோபம், பொறுமையின்மை, சகிப்புத்தன்மையின்மை பல்வேறு வகையான நிகழ்வுகளில் நல்ல மாற்றம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. இந்த தருணத்தில் நிதானத்துடனும் பொறுமையுடனும் மிக அற்புதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. சக பணியாளர்களிடம் சொந்த பிரச்சனையை பகிர வேண்டாம். அதனால் சில பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே தனிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கை சார்ந்த முக்கியமான விஷயங்களை மற்றவரிடம் பகிராமல் இருப்பது உறுதியாக நல்ல பலனை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதைவிட இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரும். சில நேரங்களில் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட்டாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் மேசராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு. சரியாக உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். என்றால் குருவின் சுப பார்வை, அதிலும் சப்தம பார்வை தொழில் ஸ்தானத்தில் வலுவாக கிடைக்கிறது. எனவே அடுத்து வரக்கூடிய சில மாதங்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொழில் ரீதியாக பல திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை நிறைந்த வாய்ப்புகளை தானாகவே உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். உங்களை அழிக்க துடிக்கும் தொழில் ரீதியாக சில போட்டிகளை ஏற்படுத்தக்கூடிய நபரை கண்டறிந்து அவரை விளக்குவதோடு உங்களுடைய அடுத்த கட்ட தொழில் ரீதியான வளர்ச்சிக்கான பாதையை திட்டமிட்டு தெளிவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் குருவின் உச்சத்தின் காரணமாக உண்டு. பல வருடங்களாக நீடிக்கக்கூடிய குடும்ப ரீதியான பிரச்சனை, கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சங்கடங்களையும் தவிர்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாக இந்த வேளையில் குரு பகவான் உருவாக்கி கொடுக்கிறார். மூன்றாம் நபரை நம்பி தொழில், வியாபாரம் என பல முதலீடுகளை செய்த சூழலில் அவற்றில் பெரிய அளவில் ஏமாற்றம் மிஞ்சிய சூழலில் அதற்கான நல்ல தீர்வு இந்த வேளையில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் மேசராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும். கலைத்துறை ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிக அளவிலான நன்மை உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் குரு பகவான் தான் கலைத்துறையின் அதிபதியான சுக்கிரனுக்கே குருவாக இருக்கிறார். எனவே அனைத்து கிரகங்களுக்கும் குருவாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் மிக நுட்பமாக பல எதிர்பார்ப்புகளை சரியாக பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வகையிலும் சந்தேகமில்லாமல் கலைத்துறை ரீதியான பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் மிக முக்கியமான ஒரு நபரின் அறிமுகத்தால் உங்களுடைய வாழ்வில் அடுத்தடுத்து நல்ல வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது. மாணவர்களின் கல்வியில் குருவினுடைய ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக அமைவதால் மாணவர்களுடைய எதிர்கால நலனையும் சரியான திறனையும் கண்டறிந்து அதை மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கிறது. விளையாட்டுத்துறை, மருத்துவத்துறை, காவல்துறை என அனைத்திலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளிலும் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். இந்த தருணத்தில் கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் தசாபுத்திகள் வலுவாக இருந்து குரு தசையோ அல்லது குரு புத்தியோ நடைபெற்றால், சுக்கிர திசையில் குரு புத்தி நடைபெற்றால் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. மேசராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும். மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் குரு பகவான் உச்சம் பெற்றவுடன் ஆலங்குடி திருத்தலம் சென்று ஒருமுறை குரு பகவானை தரிசித்து வாருங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைக்கும். மேசராசிக்காரர்களுக்கு